Good afternoon. ஹோம் ஸ்டடி சென்டர் சிவகாசியில் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 TNUSRBக்கான ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. திறமையான தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு நடத்திட்டு இருக்காங்க. நல்ல முறையில் அதை பயன்படுத்திக்கோங்க. அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் கிளாஸ் காந்திய காலகட்டம் பார்த்தோம். இதில் காந்தியடிகளுடைய போராட்டங்கள் பார்த்தோம். ரவுலட் சட்டம், சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் எப்படி வீழ்ந்துச்சு, அப்புறம் சைமன் குழு பற்றி பார்த்தோம், நேரு அறிக்கை பற்றி பார்த்தோம், அப்புறம் தண்டி யாத்திரையை பற்றி பார்த்தோம். அடுத்து காந்தி இருவின் ஒப்பந்தம், வட்டமேசை மாநாடுகள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இது எங்க நடைபெற்றது, எந்த வருடம் நடைபெற்றது, யாருடைய தலைமையில் நடைபெற்றது, இந்த மாதிரியான கருத்துக்களை பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அது காந்தியடிகளுடைய காலத்துல. இப்ப தமிழ்நாட்டுடைய விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டுல விடுதலை போராட்டம் எந்த வகையில் நடைபெற்றது அப்படிங்கறது பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்போ 18ஆம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதியில பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டுல அரசியல் ஆதிக்கத்தை செலுத்த முயற்சி பண்ணாங்க. அடுத்து பாளையக்காரர்கள் நிறைய போராடி அதுல தோல்வி அடைஞ்சு 1806 வேலூர் கோட்டையில இந்திய வீரர்களும் அதிகாரிகளும் ஒரு எழுச்சியை திட்டமிட்டு நடத்தினாங்க. அந்த புரட்சியில தென்னிந்தியாவில பல இராணுவ முகாம்கள்ல எதிரொலிச்சது. அதுல மேற்கத்திய கல்வி அறிமுகம் மற்றும் இறுதியில இந்திய நடுத்தர வர்க்கத்துடைய தோற்றம், இதெல்லாம் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை அரசமைப்பு பாதையில எடுத்து சென்றது. பாளையக்காரர்கள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நமக்கு ஆங்கிலேயர் நம்ம கொடுத்துட்டு போன ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவங்களுடைய கல்வி முறை, அப்புறம் இந்த ரயில்வே, அஞ்சல், இந்த மாதிரி நம்ம தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியெல்லாம் டெவலப் பண்ணி விட்டு போனாங்க. அதுதான் ஆங்கிலேயர் நமக்கு கொடுத்துட்டு போனது. மற்றபடி நம்மகிட்ட இருந்து நிறைய பறிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா ஆங்கிலேயர் நம்ம ஒரு சுகவீனமான வாழ்க்கைக்கு மாத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்கறோம்னா, சென்னை வாசிகள் சங்கம். இந்த சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பெற்றது. இதுல பொதுமக்களின் தேவைகளை எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு இந்த அமைப்பை 1852 கஜுலு லட்சுமி நரசு அப்படிங்கிறவனும் சீனிவாசனார் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்தவர்களால் தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அமைப்புல வணிகர்கள் தான் அதிக எண்ணிக்கையில இருந்தாங்க. தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்ற பல்வேறு நோக்கங்களை உள்ளடக்கி இருந்தது. கிறிஸ்தவ சமயத்தை பரப்புற செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளித்தது. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் கிறிஸ்டியன் தானே. அப்ப மக்களின் நிலை, அவர்களின் தேவைகள் ஆகியவற்றின் மீது அரசு கவனிச்சிருக்குது. எப்படியாவது நம்ம வழிக்கு இந்தியர்களை கொண்டு வரணுங்கிறது ஆங்கிலேயருடைய நோக்கமா இருந்தது. அப்போ ஆங்கில அதிகாரிகள் என்ன சில விவசாயிகள் சித்திரவதைப்படுத்தினாங்க, நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க. இந்த அமைப்பு சென்னை வாசிகள் சங்கம்ங்கிற அமைப்பு என்ன பண்ணுச்சுன்னா, சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது. சித்திரவதை ஆணையங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பிரிட்டிஷாரை ஒரு வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அதனால சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்த சித்திரவதை சட்டம்ங்கிற சட்டத்தை ஒழிச்சாங்க. இருந்த போதிலும் இந்த அமைப்பு 1862க்கு பின்னர் செயலிழந்து போயிடுச்சு. இதுல என்னன்னா, தேசியவாத பத்திரிகைகளின் தொடக்கங்கள், தி இந்து மற்றும் சுதேசமித்தன். இப்போதான் நம்ம இந்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா, பத்திரிகைகள் புரட்சிக்கு மூலமா மக்கள் புரட்சியை கொண்டு போலாங்கிற நிலைமைக்கு கொண்டு வராங்க. அதுல டி முத்துச்சாமிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதல் இந்திய நீதிபதியாக 1877 நியமிக்கப்பட்டார். இவர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் அவர் தான் இந்திய நீதிபதியாக அமர்த்தப்பட்டதுல அவர் தான் ஃபர்ஸ்ட். யாரு? டி முத்துச்சாமி. எங்க? சென்னை உயர் நீதிமன்றத்துல. எந்த வருஷம்? 1877. அவர் அனைத்து பத்திரிகைகளும் விமர்சனம் செய்தனர். அவரை பத்தி எல்லா பத்திரிகைகளையும் பேசுறாங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு, கல்வி கற்ற இளைஞர்கள் இந்த இத பத்தி உணர்றாங்க, பத்திரிகை மூலியமா உணர்றாங்க. இது குறித்து இந்தியரின் எண்ணங்களை வெளிப்படுத்த ஒரு செய்தி பத்திரிகை தேவை அப்படிங்கிறது உணரப்பட்டது. அப்போ ஜி சுப்பிரமணியம், எம் வீரராகவாச்சாரியார் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து 1878 தி இந்துங்கிற செய்தி பத்திரிகை தொடங்கினாங்க. இப்பவும் வெளியிட்டு இருக்காங்களா, இங்கிலீஷ்ல இந்து பத்திரிகை வருது, தமிழ்ல தி இந்துன்னு வருது இல்லையா? அது எப்ப உருவாக்கப்பட்டது? 1878 உருவாக்கப்பட்டது. மிக விரைவாக இந்த செய்தி பத்திரிகையானது தேசிய பிரச்சாரத்துக்கு ஒரு கருவியானது. ஜி சுப்பிரமணியம் 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழ்
சுப்பிரமணியன் வந்து 1891ஆம் ஆண்டு சுதேசமித்ரன்ங்கிற பேர்ல வந்து ஒரு தேசிய பருவ இதழை வந்து தொடங்கினாரு. 1899ல அந்த இதழ் வந்து நாளிதழாக மாறியது. ஃபர்ஸ்ட் தொடங்குனது பருவ இதழ், அது வந்து நாளிதழா மாறிடுச்சு. அப்புறம் இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேச தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா போன்ற உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்கப்படுவதற்கும் ஊக்கமளிக்கப்பட்டது. அப்போ தி இந்து தான் ஃபர்ஸ்ட் தொடங்கின பத்திரிகை 1878ல. அதுக்கப்புறம் தான் மெட்ராஸ், சவுத் இந்தியன் மெயில், ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா அந்த மாதிரி இதழ்கள்லாம் வந்தது. இப்போ சென்னை மகாஜன சபைன்னு ஒண்ணு ஏற்படுத்துறாங்க. தென்னிந்தியாவுல தெளிவான தேசிய நோக்கங்களோடு துவக்கப்பெற்ற தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபை. இது வந்து 1884 மே 16ல எம் வீரராகவாச்சாரியார், பி அனந்தாச்சார்லு, பி ரங்கையா மற்றும் சில பேர் சேர்ந்துதான் இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தினாங்க. இதனுடைய தலைவர் யாருன்னா ரங்கையா. இதனுடைய செயலாளர் யாருன்னா அனந்தாச்சார்லு. இதன் செயல்பாடுகளை வந்து பங்கேற்கிறாங்க. இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஒன்று கூடி தனிப்பட்ட விதத்திலும் அறை கூட்டங்கள் நடத்தியும் பொது பிரச்சனைகளை குறித்து விவாதித்து தங்கள் கருத்துக்களை வந்து அரசுக்கு தெரியப்படுத்துறாங்க. இங்கிலாந்துலயும் இந்தியாவிலையும் ஒரே சமயத்துல நடத்தணும். அதாவது குடிமைப்பணிக்கான தேர்வுகள் இருக்கு, இந்த டிஎன்பிசி ஆன தேர்வுகள் வந்து இங்கிலாந்துலயும் இந்தியாவிலையும் ஒரே மாதிரி நடத்தணும். லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை மூடிடணும். வரிகளை குறைக்கணும். இராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைக்கணும். அதெல்லாம் இதனுடைய கோரிக்கைகளா இருந்தது. இவ்வமைப்புல வந்து பல கோரிக்கைகள் 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரசுடைய கோரிக்கைகளானது. சென்னை மகாஜன சபையில சொல்லப்பட்ட கோரிக்கை வந்து கடைசியில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸுடைய கோரிக்கைகளா மாறுச்சு. மிதவாத கூட்டம். இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆட்கள் மிதவாதிகளா இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் வந்து காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதற்கு முன்பாக நிறைய கூட்டங்கள்ல கலந்துக்கிறாங்க. அப்படி கூட்டம் வந்து 1884 டிசம்பர்ல அடையாறுல பிரம்மஞான சபையில கூடியது. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் வந்து காங்கிரஸ் உருவாக்கப்பட்டதுக்கு பின்னர் வந்து நிறைய கலந்துகிட்ட கூட்டங்கள்ல அடையாறுல பிரம்மஞான சபையால் கூடியது. அதுல யார் இருந்தான்னா, தாதாபாய் நவ்ரோஜியும், KT தெலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் சில முக்கிய தலைவர்களுடன் சென்னையில் இருந்த ஜி சுப்பிரமணியம், ரங்கையா, அனந்தாச்சார்லு இவங்கெல்லாம் சென்னை மகாஜன சபை ஏற்படுத்தினாங்க இல்லையா, இவங்களும் இந்த மிதவாத கூட்டத்துல வந்து கலந்துக்கிறாங்க. இப்ப என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய இந்த மிதவாத தேசியவாதிகள் என்ன பண்றாங்க, இதுல யாரெல்லாம் அந்த மிதவாதிகள் இருக்காங்கன்னா, சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாத தலைவர்கள் யாருன்னா, PS சீனிவாச சாஸ்திரி, PS சிவசாமி, V கிருஷ்ணசாமி, TR வெங்கட்ராமனார், GA நடேசன், TM மாதவராவ் மற்றும் S சுப்பிரமணியனார். இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுடைய முக்கிய தொடக்க கால மிதவாதிகளா இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தொடக்க கால தேசியவாதிகள் அரசமைப்பு வழிமுறைகள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தனர். அறை கூட்டங்கள் நடத்துதலையும் பிரச்சனை கொடுத்து ஆங்கிலத்துல கலந்துரையாடுவதும் இவங்களுடைய செயல்பாடுகளாக இருந்தது. அதாவது மிதவாதிகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து அமைதியான முறையில தெரியப்படுத்தினாங்க. இவங்கெல்லாம் முக்கியமான மிதவாதிகள். இப்போ இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டம் பம்பாயில் நடைபெற்றது. 1885ல நடைபெற்றதுன்னு பார்த்தோம். இதுல வந்து 72 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. இதுல 22 பேர் வந்து சென்னையை சார்ந்தவர்கள். இப்போ 2வது மாநாடு எங்க நடைபெற்றது? 1886ல கொல்கத்தாவில் நடைபெற்றது. தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடைபெற்றது. 3வது மாநாடு பக்ருதீன் ஜியாப்சி தலைமையில 1887 சென்னையில 1000 விளக்கு அப்படிங்கிற இடத்துல மக்கீஸ் தோட்டத்துல வந்து நடைபெற்றது. ரொம்ப 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 முக்கியம். ஃபர்ஸ்ட் மாநாடு 1885, 2வது மாநாடு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1886, 3வது வந்து 1887. ஃபர்ஸ்ட் மாநாடு பம்பாய், 2வது கொல்கத்தா, 3வது சென்னை. பம்பாய், கொல்கத்தா, சென்னை. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து யார் தலைவர்? 2வது கொல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி தலைமையேற்றாரு. அடுத்து 3வது மாநாடுக்கு யார் தலைவர்? பக்ருதீன் தியாப்சி தலைமையேற்றாங்க. இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து 607 இந்திய பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. அதுல 362 பிரதிநிதிகள் சென்னையை சார்ந்தவங்களா இருந்தாங்க. சரியா? மொத்தம் வந்து 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல 22 பேர் சென்னையை சார்ந்தவங்க,
இப்ப கல்கத்தா, பம்பாயில் நடைபெற்றதுல அதுல வந்து 607 பேர் கலந்துக்கிட்டாங்க. 362 பேர் சென்னையை சார்ந்தவரா இருந்தாங்க. இப்போ தமிழ்நாடு வந்து அப்போ வந்து சென்னை மாகாணத்துடைய ஒரு பகுதியா இருந்தது. சென்னை மாகாணங்கிறது ஆந்திர பிரதேசத்துடைய பெரும் பகுதிகளான கடற்கரை மாவட்டங்கள் எல்லாம் உள்ளடக்கிய சில பகுதிகளையும் கொண்டிருந்தது. சரியா? இப்போ சுதேசி இயக்கம் வருது. ஏன்னா மிதவாதிகள பத்தி படிச்சுட்டோம். மிதவாதிகளுடைய இயக்கம் வந்து சுதேசி இயக்கம். வங்கப்பிரிவினை 1905ல நடைபெற்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுதான் சுதேசி இயக்கத்துக்கு இட்டு சென்றது. விடுதலை போராட்டத்துல வந்து போக்க வந்து இது வந்து மாற்றி அமைச்சது. இந்தியாவுல வந்து பல பகுதிகள்ல வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா இதெல்லாம் புகழ்பெற்ற தலைவர்கள் நெறைய பேர் வந்துட்டாங்க. கொல்கத்தாவுல வந்து காங்கிரஸ் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்தின்படி சுதேசி நிறுவனங்கள ஊக்குவிக்கணும். அந்நிய பண்டங்கள நம்ம என்ன செஞ்சிடணும்? புறக்கணிக்கணும். அதே மாரி தேசிய கல்வியை முன்னெடுக்கணும். இதெல்லாம் வந்து அவங்க வந்து நடைமுறைப்படுத்துனாங்க. சரியா? இப்போ தமிழ்நாட்டுல ஒரு எதிர்வினை. தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னா, வ.உ. சிதம்பரனார், சர்க்கரையார், சுப்பிரமணிய பாரதி, சுரேந்திரநாத் ஆர்யா இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாட்டுப்பற்று உணர்வை தூண்டுற வகையில நமக்கு தெரிஞ்ச மாதிரிதான் சுப்பிரமணிய பாரதியார் தேசபக்தி பாடல் பாடுறாரு. சுதேசி கருத்துக்களை பரப்புற பல இதழ்கள் எழுத ஆரம்பிச்சுறாரு. அதுல சுதேசமித்திரன், இந்தியா இந்த 2 முக்கிய இதழ். வ.உ.சியோட முக்கியமான இதழ்கள் என்னது? சுதேசமித்திரன், இந்தியா. அடுத்து தீவிர தேசியவாதியா தலைவரா யார் இருக்கா? பிபின் சந்திரபால் இருக்காரு. தீவிர தேசியவாத தலைவர் யாரு? பிபின் சந்திரபால். அவர் என்ன பண்ணார்னா, சென்னையில வந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்படி மேற்கொண்டு ஆற்றிய போது அவருடைய சொற்பொழிவு வந்து இளைஞர்களை கவருது. சுதேசி இயக்கத்துல மாணவர்களும் இளைஞர்களும் நிறைய கலந்துக்கிறாங்க. நம்ம ஆள்கத்தா இசையில மயங்கிடுவாங்களே. நம்ம பாரதியாருடைய பாடல்கள்லாம் உணர்ச்சியை தட்டி எழுப்பக்கூடிய வகையில பாடல்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நிறைய இளைஞர்களை வந்து இந்த போராட்ட காலத்துக்குள்ள கொண்டு வருது. அப்ப சுதேசி நீராவி கப்பலை வந்து வாங்குறாரு வ.உ.சி. அது அந்த கப்பலுடைய சுதேசி நீராவி கப்பல்ல 2 கப்பல் வாங்குறாரு. ஒன்னு பேர் காலியா, இன்னொரு பேர் லாவோ. லாவோ. காலியாங்கிறது சோட்டா பீம்ல காலியா இருக்கான்ல, அவனை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாவோ எனும் 2 கப்பல்களை விலைக்கு வாங்கி அவற்றை தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையில ஓட்டினாரு. இதெல்லாம் நம்ம வ.உ.சி. சிதம்பரனார் படத்திலே பார்த்திருப்போம். அப்படியே இந்த பாடத்தை படிக்கும்போது அந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா அப்படியே அந்த நிகழ்வுகள் வரிசையா நமக்கு வரும். இப்போ திருநெல்வேலி எழுச்சி. இப்ப திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் சுதந்திர உணர்வு ஊட்டக்கூடிய பாடல்கள் பாடி புரட்சியை எழுப்புறாங்க. அப்படி இருக்கும்போது திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் நூற்பாலை தொழிலாளர் அணி திரண்டு வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா இவங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்ப கோரல்ங்கிற நூற்பாலை வந்து 1908ல வந்து ஐரோப்பியருக்கு சொந்தமான நூற்பாலை. அதுல வந்து வேலை நிறுத்தத்திற்கு தலைமையேற்கிறாங்க. இந்த நிகழ்வு நடைபெற்ற போது பிபின் சந்திரபால் வந்து வெளியே விடுதலை பண்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, பிபின் விடுதலை செய்யப்பட்டதை கொண்டாடுவதற்காக பொதுக்கூட்டம் ஒண்ணு ஏற்பாடு செய்யறாங்க. அதுக்கு வ.உ.சியும் சிவாவும் அந்த கூட்டத்துக்கு போகிற போது கைது செய்யப்படுறாங்க. தலைவர்கள் இருவருமே அது எதனால கைது செய்யறாங்கன்னா, அரசு துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்களை கைது செய்யறாங்க. அவங்களுக்கு கடுங்காவல் தண்டனையே விதிக்கிறாங்க. தொடக்கத்துல வ.உ.சிக்கு கொடுமையான தண்டனைகள் இரட்டை ஆயுள் தண்டனை விதிச்சாங்கன்னு பார்த்திருக்கணும். மக்கள் செல்வாக்கு பெற்ற இந்த 2 தலைவர்களும் கைது செய்யப்பட்ட செய்தி வந்து திருநெல்வேலி ஃபுல்லா பரவுது. அதனால திருநெல்வேலியில ஒரு கலகம் ஏற்படுது. அப்ப என்ன பண்றாங்க நம்ம உடனே வன்முறையை கையாண்டு எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்துறாங்க. அப்ப வ.உ.சி. வந்து கடுமையா நடத்துறாங்க. வ.உ.சி. வந்து செக்குல வைக்கிறாங்க. சிறை தண்டனை தவிர்ப்பதற்காக சுப்பிரமணிய பாரதி என்ன பண்றாருன்னா, பிரெஞ்சுக்கு ஓடி போயிடுறாரு. அங்க போய் அரவிந்த் கோஷ், சுப்பிரமணியனார் இவங்களெல்லாம் வந்து பின்பற்றி அவர் வந்து புதுச்சேரியில போயிட்டு கொஞ்ச நாளைக்கு அடைக்கல இருந்துட்டு புரட்சி ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி போறாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாண்டிச்சேரி வந்து ரொம்ப பாதுகாப்பான இடம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த புரட்சிகர தேசியவாதிகள் வந்து நிறைய வந்து லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துலயும் பாரிஸிலும் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பயிற்சிகள் வந்து அளிச்சிருக்கிறாங்க. அதுல யாரெல்லாம் அப்படி பயிற்சி பெற்றவங்க முக்கியமானவங்கன்னா, எம்பிடி ஆச்சாரியா, வி.வி. சுப்பிரமணியனார், டி.எஸ்.எஸ். ராஜன் இவங்க எல்லாம் முக்கியமானவங்க. அவங்க வந்து புரட்சிகர நூல்களை வந்து பாண்டிச்சேரியின் வழியாக சென்னையில விநியோகம் செய்தாங்க. பாண்டிச்சேரியில போய் உட்காந்துட்டு அங்க எழுதி சென்னைக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த புரட்சிகர செய்திகள் என்னன்னா, இந்தியா, விஜயா, சூரியோதயம் ரொம்ப முக்கியமான நூல்கள். இந்தியா, விஜயா, சூரியோதயம்
இதெல்லாம் பாண்டிச்சேரியில இருந்து வெளிவந்தது. இப்போ ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன நிகழ்வு அப்படின்னா, ஆஷ்ங்கிறவரை கொலை பண்ணிடுறாங்க. 1904ல நீலகண்ட பிரம்மச்சாரியும் அப்புறம் பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ரகசிய அமைப்பை வந்து உருவாக்குறார். நீலகண்ட பிரம்மச்சாரி உருவாக்குனது வந்து என்ன அமைப்பு? பாரத மாதா சங்கம். ஆங்கில அதிகாரிகளை நம்ம என்ன செய்யணும்? கொல்லணும். அதன் மூலம் மக்களிடையே என்ன செய்யணும்? நாட்டுப்பற்று உணர்வை நம்ம தூண்டணும் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கம். செங்கோட்டை சார்ந்த வாஞ்சிநாதன் என்ன பண்றார்? வாஞ்சிநாதன் வந்து 1911 ஜூன் 17ல திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் ராபர்ட் டபிள்யூஇ ஆஷ்ங்கிறவரை பணியாட்சி ரயில் சந்திப்புல சுட்டு கொண்டார். அதுக்கப்புறம் தன்னைத்தானே சுட்டு இறந்து போயிட்டாரு. இதெல்லாம் நம்ம படத்திலே பார்த்திருப்போம். அது அந்த ஆஷ் கொலையை நிகழ்த்திடுறாரு. யாரு? வாஞ்சிநாதன் நிகழ்த்திடுறாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அன்னி பெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி இயக்கமும் அப்புறம் தீவிர தேசியவாதிகளும் புரட்சிகர தேசியவாதிகளும் என்ன பண்றாங்கன்னா, அடக்கப்பட்ட நிலையில மிதவாத தேசியவாதிகள் சில அரசமைப்பு சீர்திருத்தங்கள் செய்யப்படலாம்னு நம்புறாங்க. சரி, நம்ம இவ்வளவு புரட்சி பண்ணிருக்கோம்ல, ஏதோ ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்த போதிலும் மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வந்து எந்த விதமான தமிழர்களுக்கான ஒரு விடுதலை உணர்வு விடுதலைக்கான எந்த வழிவகையும் சொல்லல. உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அயர்லாந்து பெண்மணியான அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து தன்னாட்சி அமைப்பை வந்து கொண்டு வராங்க. இந்த தன்னாட்சி அமைப்பு எப்ப ஏற்படுத்தப்படுதுன்னா 1916ல ஏற்படுத்துறாங்க. இந்த தன்னாட்சி இயக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, அகில இந்திய அளவுல நமக்கு தன்னாட்சி வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை மட்டும்தான் முன்னெடுக்கிறாங்க. இந்த திட்டத்துல GS அருண்டேல், PP வாடியா மற்றும் CP ராமசாமி இவங்கெல்லாம் அவருக்கு துணையா நிக்கிறாங்க. இவங்க வந்து தன்னாட்சி ஆங்கில அரசு நம்ம ஓரளவுக்கான விசுவாசத்தை கொண்டிருக்கதா இருந்தது. அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய திட்டத்தை வந்து மக்களிடையே கொண்டு செல்வதற்காக அன்னி பெசன்ட் வந்து 2 பத்திரிகை எழுதுறாரு. நியூ இந்தியா, காமன்வீல் என்னும் 2 செய்தித்தாள்களை தொடங்கியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையிலாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறினார். இது ரொம்ப முக்கியமான கூற்று. இது சொன்னது யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார். நம்ம என்ன செய்யக்கூடாது? ட்ரெயின்ல வந்து அடிமையா போறதை விட சுதந்திரமா மாட்டு வண்டியில போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 1910வது ஆண்டு என்ன ஆகுதுன்னா, பத்திரிகை சட்டம் ஒண்ணு கொண்டு வராங்க. அதுல வந்து அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு என்ன செய்யணும்? பிணைத்தொகையா கொஞ்சம் பணத்தை செலுத்துற மாதிரி சொல்லிடுறாங்க. அன்னி பெசன்ட் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம் எனும் 2 புத்தகங்களை சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரத்தையும் எழுதினார். அன்னி பெசன்டோட 2 புத்தகங்கள் இருக்குது. விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற 2 பத்திரிகையை வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு தடவை ரீகேப் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? சென்னை வாசிகள் சங்கத்தை பார்த்தோம். அதை ஏற்படுத்தினவர் கஜுலூர் லட்சுமி நரசு சீனிவாசனா 2 பேர் தான். அவங்க 1852ல ஏற்படுத்தினாங்க. வணிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா அப்புறம் அது வந்து சித்திரவதை சட்டம் அதெல்லாம் வந்து ஒழிச்சதோட அந்த சென்னை வாசிகள் சங்கமும் ஒழிஞ்சு போச்சு. அடுத்து இந்த பத்திரிகைகள் பார்க்கிறோம். இந்த இந்து ரொம்ப முக்கியமான பத்திரிகை 1878 ஏற்படுத்தப்பட்டது. சுதேசமித்திரன் 1891. அது வந்து தேசிய பருவ இதழா இருந்து அப்புறம் என்ன செஞ்சுச்சு? நாளிதழா மாறுச்சு 1899. அப்புறம் இதுல சில பத்திரிகைகள் கொடுத்துருக்காங்க. சவுத் இந்தியன் மைல், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சென்னை மகாஜனசபை வந்து என்னது? மே 16 1884 ஏற்படுத்து. 1884 ஞாபகம் வச்சுக்கணும். 4 2ஆக்குனா 4 2 8 அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா 2 8 வந்துருமா? இதை ஏற்படுத்தினாரு வீரராகவாச்சாரியார், அனந்தாச்சார்லு இவங்க எல்லாம் ஏற்படுத்திருக்கிறாங்க. ரங்கையா அதுல யார் தலைவரா இருந்தா? ரங்கையா தலைவரா இருந்தாரு. செயலாளர் இருந்தாரு யாரு? அனந்தாச்சார்லு. அப்புறம் வந்து இது வந்து 1885ல இந்திய தேசிய காங்கிரஸ்க்கான முக்கிய கோரிக்கைகள்லாம் இந்த சென்னை மகாஜன சபை விதிச்ச கோரிக்கைகளா இருந்தது. அடுத்து மிதவாதங்களை கூட்டம் 1884 டிசம்பர்ல வந்து அடையாறுல வந்து பிரம்மஞான சபை வந்து கூடியது. அதுல யாரெல்லாம் இருந்தாங்கிறத பாக்குறோம். யாரெல்லாம் மிதவாதிகள்னு பாக்குறோம். அப்புறம் காங்கிரஸுடைய மாநாடு, முதல் மாநாடு, 2ஆம் மாநாடு, 3ஆம் மாநாடு. முதல் மாநாடு பம்பாய், 2ஆம் மாநாடு கல்கத்தா, 3வது மாநாடு சென்னை 1000 விளக்கு. அதுக்கு இன்னொரு பேர் வந்து 1000 விளக்குக்கு மக்கிஸ் தோட்டம். சரியா?
இப்போ முதல் மாநாட்டுல தலைமை யாரு அப்படின்னா, முதல் மாநாட்டுக்கு யாருன்னு கொடுக்கல. 2வது மாநாட்டுக்கு யாருன்னா தாத்தா தாத்தாபாய் நவ்ரோஜி, தாத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க, தாத்தாபாய் நவ்ரோஜி. 3வது மாநாட்டுக்கு பக்ருதீன் ஜியாப்சி. இது 2 ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கத்தை பார்க்குறப்ப தமிழ்நாட்டுல நம்மாளு வஉசி, சுப்பிரமணிய பாரதி இவங்க தான் முக்கியம். அதுல இந்த சுதேசி மித்திரன் இந்தியா இதெல்லாம் முக்கியமான இதழ்கள். அப்புறம் பிபின் சந்திரபால் அவர் வந்து தீவிரவாதி, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அவர் வாங்கின 2 கப்பல் காலியா லாவோ எங்க போச்சு? தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையில போச்சு. அடுத்து இந்த கோரல் நூற்பாலை பிரச்சனை 1908. அப்புறம் இவங்களுக்கெல்லாம் தண்டனை விதிச்சதெல்லாம் பாக்குறோம். பாரதியார் எங்க ஓடி போயிட்டாரு? பிரெஞ்சுக்கு ஓடி போயிட்டாரு, பாண்டிச்சேரிக்கு ஓடி போயிட்டாரு. பாண்டிச்சேரிக்கு ஓடி போனப்ப அங்க போய் அவர் என்ன பண்ணாரு? இந்தியா, விஜயா, சூரியோதயம் அப்படிங்கிற 3 இதழ்கள் நடத்தினாரு. ஆஷ் கொலை. ஆஷ் என்ன பண்றாரு? 1904 நீலகண்ட பிரம்மச்சாரியும் நிறைய பேர் சேர்ந்து பாரத மாதா சங்கங்கிற அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அப்ப வாஞ்சிநாதன் என்ன பண்றாரு? ஏண்டா எங்களை இன்னும் குடும்பப்படுத்துறீங்களாடா, உங்களை என்ன பண்றோம் பாடுறான்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு? ஆஷா மணியாச்சி ரயில் நிலையத்துல சுட்டு கொண்டுறாரு. அப்ப அந்த அம்மா வர்றாங்க. யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார். அந்த அம்மா அன்னி பெசன்ட் அயர்லாந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அயர்லாந்து பெண்மணி அன்னி பெசன்ட் என்ன பண்றாருன்னா தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்துறாங்க. அவங்க அதுல அவங்க 2 பத்திரிகை எழுதுறாங்க. நியூ இந்தியா, காமன்வெல்த். அவங்களோட முக்கியமான கூற்று என்னது? அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையிலாக இருப்பதை விட சொந்தத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது. அப்ப அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு வந்து 2 புக் எழுதுறாங்க. என்னது? விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம். இந்த 2ம் அன்னி பெசன்ட் அம்மையோட புத்தகங்கள். ஸோ இது வரைக்கும் ரீகேப் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரஸுக்கு சவாலும். தென்னிந்திய நல உரிமை சங்கம் இது என்ன பண்ணுது அப்படின்னா, பிராமணர் அல்லாதோர் அவங்களுடைய நலனை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு அரசியலமைப்பாக அணி திரட்டுறாங்க. அதுல வந்து 1912 சென்னை திராவிடர் கழகம்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அதுக்கு செயலாளர் யாருன்னா சி நடேசனார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1916 ஜூன் மாதத்துல பிராமணர் இல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதி அப்படிங்கிறத ஏற்படுத்துறாரு. 1916 நவம்பர் 20 அது வந்து என்ன ஆகுது? அந்த திராவிடர் சங்க தங்கும் விடுதி வந்து தியாகராயர், டாக்டர் TM நாயர், சி நடேசனார் இவங்க தலைமையில பிராமணர் அல்லாதவங்க வந்து சென்னை விக்டோரியா பொது அரங்கில் வந்து கூடுறாங்க. இந்த பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற அமைப்பு வந்து உருவாகுது. நீதி அதாவது திராவிடர் சங்க தங்கும் விடுதி என்ன ஆயிருது? தென்னிந்திய நல உரிமை சங்கம்ங்கிற ஒரு அமைப்பா மாறிடுது. இப்போ நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. 1920 நடத்தப்பட்ட தேர்தல் எல்லாம் காங்கிரஸ் புறக்கணிச்சுட்டு சட்டமன்றத்துல 98 இடங்கள்ல 63 இடம் நீதி கட்சி வெற்றி பெற்றுச்சு. நீதி கட்சியில சுப்புராயலு வந்து ஃபர்ஸ்ட் முதலமைச்சர். சுப்புராயலு ஃபர்ஸ்ட் முதலமைச்சர். அவர் நீதி கட்சியை சார்ந்தவர். 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியை சேர்ந்த பனகல் அரசர் வந்து அமைச்சரா இருக்கிறார். பனகல் அரசர் வந்து அமைச்சராகவும் சுப்புராயலு முதலமைச்சராகவும் இருக்கிறார். இப்ப ரவுலட் சட்டம் ஆங்கில அரசு 1919 வந்து ஒரு புரட்சி குற்றச்சட்டத்தை இயற்றியது. அதுக்கு பேர் வந்து சர் சிட்னி ரவுலட்டுங்கிறவர் தான் ரவுலட் சட்டத்தை இயற்றினார். அவர் பேர்ல இருந்து சட்டம் கொண்டு வந்துடுறாங்க. இது என்ன அப்படின்னா இந்த சட்டம் என்ன ஆகுதுன்னா, யார வேண்டுமானாலும் விசாரணையே இல்லாம பயங்கரவாதின்னு சொல்லிடலாம்னு சொல்லி குற்றம் சாட்டுறதுக்கு அரசு. இத வந்து மக்களுடைய கோபத்திற்கு குரல் கொடுத்த காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில தான் சத்தியாகிரகத்தை வந்து மேற்கொடுத்தாரு. இந்த ரவுலட் சட்டம் தான் 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்துல காந்தியடிகள் வந்து உரையாற்றுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை எதிர்க்கிற வகையில கடையெடுப்பு, வேலை நடத்தும் இதெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாரும் மெரினா கடற்கரையில ஒன்றிணைந்து உண்ணாவிரதம் மேற்கொள்றாங்க. சென்னை சத்தியாகிரக சபை என்ற அமைப்பும் நிறுவப்படுறாங்க. அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப்
இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதுல அவங்க எல்லாம் உரையாற்றுறாங்க. அப்படி உரையாற்றும் போது திருவிக்கா, பிபி வாடியா, வஉசி இவங்கள உரையாற்றுறாங்க. மாணவர்கள், பெண்களும் பெருவாரி அந்த இயக்கத்துல வந்து கலந்துக்கிறாங்க. இதுல புதுசா ஒரு ஆள் வராரு, ஜார்ஜ் ஜோசப். அவர் யாருன்னா ஒரு வழக்கறிஞர். அவர் வழக்கறிஞர், நல்லா சொற்பொழிவு ஆற்றுவாரு. இந்த ஜார்ஜ் ஜோசப் மதுரையில வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினாரு. அவர் 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 வந்து மக்கள் வந்து ரொம்ப கவனத்துக்குரிய ஆளா இருக்கிறாரு. என்னன்னா, செங்கன்னூர் கேரளா மாநிலத்துல இருக்க ஆலப்புழால பிறந்தவர். ஆனா வந்து மதுரையில இருக்கதையே அவர் வந்து ரொம்ப விரும்பி இருக்காரு. அவர் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் அவரை ரோசாப்பூ துரை அப்படின்னு அழைப்பாங்களாம். ரோசாப்பூ துரை என அழைக்கப்படுபவர் யார்? ரொம்ப முக்கியமானது ஜார்ஜ் ஜோசப். ஏன்னா கேரளாவில் இருக்கக்கூடியவரா இருந்தாலும் அவர் வந்து மதுரை வாழ் மக்களுக்கு சமூக சேவை ஆற்றினாலும் அவரை அப்படி அழைக்கிறோம். அடுத்து கிலாபத் இயக்கம் வருது. இந்த கிலாபத் இயக்கம் எப்ப வருது அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை தொடர்ந்து ஜெனரல் ட்ரையர் அவரை குற்றத்திலிருந்து அவரை விடுவித்துறாங்க. அவருக்கு பரிசு வெகுமதியெல்லாம் வழங்கப்பட்டன. முதல் உலக போருக்கு பின்னர் துருக்கியின் கலிபா என்ன பண்ணுதுன்னா, அவர் வந்து அவமரியாதை செய்யறாங்க. கலிபா பதவியை மீட்பதற்காக கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. இது எப்படின்னா, தேசிய இயக்கத்திலிருந்து ஒதுங்கியிருந்த முஸ்லிம்கள் வந்து தற்போது இந்த கிலாபத் இயக்கத்துல பங்கேற்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து 1920 ஏப்ரல் 17 மௌலானா ஷவுகத் அலி தலைமையேற்ற ஒரு பொது கூட்டத்துடன் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. இது போன்ற மாநாடு ஈரோட்லயும் நடத்திருக்காங்க. வாணியம்பாடி, கிலாபத்து, ஈரோட்லயும் இந்த மாதிரி மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு. இப்போ ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்துல என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாடு செயல் துடிப்புடன் விளங்கியது. சி ராஜாஜியும் ஈவேராவும் பெரியாரும் வந்து தலைமையேற்று இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துறாங்க. சென்னை கிளையை நடத்துறது யாருன்னா யாகூப் கசன் அப்படிங்கிறவரு. யாரோட? ராஜாஜி என்பார். யாகூப் கசனும் ராஜாஜியும் சென்னையில நடத்துறாங்க ஒத்துழையாமை இயக்கத்தை. ஈரோட்ல ஈவேரா, யாகூப் கசன் ராஜாஜியோட சேர்ந்து சென்னையில நடத்துறாரு. இப்போ இந்த ஒத்துழையாமை இயக்கம்னா என்னன்னா, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து நெருக்கமாகவே செயல்பட்டார்கள். இப்போ வரிகொடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும் வருது. வரிகொடா இயக்கம்னா என்னது? ஒத்துழையாமை இயக்கத்துல ஃபர்ஸ்ட் என்னன்னா, நாங்க வரி கொடுக்க மாட்டோம், நீ எம்பிட்டு வரினாலும் போடு, நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சட்டமன்றம், பள்ளி, நீதிமன்றம் எல்லாத்தையும் புறக்கணிக்கிறாங்க. ஒத்துழையாமை இயக்கத்துடைய முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டம் வந்து 1921 நவம்பர்ல சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ளதுக்கு போடு, இவங்க தானே போராட ஆரம்பிக்கிறாங்க, அப்ப இவங்க உள்ளதுக்கு போட்டா போராட்டம் நின்றும் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 1922 சௌரி சௌரா நிகழ்ச்சி நம்ம ஏற்கனவே போன பாடத்திலே பார்த்தோம். 22 காவலர்கள் கொல்லப்படுறத வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை என்ன பண்றாரு? காந்திஜி நிப்பாட்டுகிறாரு. 1922 ஜனவரி 13 வந்து யார் வர்றா? வேல் இளவரசர் வராரு. அவர் வருகையை வந்து புறக்கணிச்சிடறாங்க நம்ம மக்கள். சௌரி சௌரா நிகழ்ச்சியில 22 காவலர்கள் இறந்துடுறாங்க. இப்போ சுயராஜ கட்சியினர் நீதி கட்சியினர் இடையே வந்து ஒரு போட்டி வருது. அதாவது ஒத்துழைமை இயக்கத்தை விளக்கிட்டு காங்கிரஸ் வந்து 2ஆ பிரிஞ்சிருது. மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதோர். மாற்றத்தை விரும்பாதோர் வந்து சட்டமன்றத்தை வந்து புறக்கணிப்பை தொடர விரும்பினாங்க. இதுல வந்து காந்தியை வந்து தீவிரமாக பின்பற்ற கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்கன்னா, சட்டமன்றத்துக்கே போகல. ஏன்னா காந்தி ஒரு வக்கீல் படிச்சவர் தானே. கஸ்தூரி ரங்கர், எம்.ஏ. அன்சாரி இவங்களோட சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை என்ன செஞ்சிடுறாரு? புறக்கணிச்சிடுறாரு. புறக்கணிச்சுட்டு சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு இவங்களால சுயராஜ்ய கட்சியை வந்து சுயராஜ்ய கட்சியை ஒண்ணு உருவாக்கிடுவோம்னு சொல்லி கொண்டு போறாங்க. தமிழ்நாட்டுல சீனிவாசனாரும் சத்தியமூர்த்தியும் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை ஏற்கிறாங்க. தமிழ்நாட்டுல யாரு? சீனிவாசனாரும் சத்தியமூர்த்தியும். இப்ப சுப்பராயன் அமைச்சரவை 1926 சென்னை மாகாண தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை இந்த சுப்பராயன் ரொம்ப முக்கியமானவர். அவர் என்ன பண்றாருன்னா, சுயேட்சையா நின்று வர்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா, 1930 நடைபெற்ற தேர்தல்ல சுயராஜ்ய கட்சியினர் யாருமே போட்டியிடாதனால நீதி கட்சியிலிருந்து எளிதா வந்து தலைவர் ஆயிடுறாரு சுப்பராயன். 1937 வரை
அவருடைய ஆட்சி வந்து நடைபெறுது. இப்போ சைமன் குழுவை புறக்கணிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம். சைமன் குழு என்ன, சர் ஜான் சைமன் அவருடைய தலைமையில 1927 வந்து இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் வந்து ஆணையம் ஒன்றை வந்து ஏற்படுத்துறாங்க. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, சத்தியமூர்த்தி தலைமையில சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழுவை ஒன்றை ஏற்படுத்துறாங்க. இதுல வந்து 1929 பிப்ரவரி 18 சைமன் குழு சென்னைக்கு வந்த போது குழுவுக்கு எதிராக மக்கள் வந்து கருப்பு கொடி காட்டுறாங்க. இதுக்கிடையில ஒரு நிகழ்வு நடைபெறுது. என்ன நிகழ்வுனா, நீல் சிலை அகற்றும் போராட்டம். நீல் சிலைனா என்ன அப்படின்னா, ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சேர்ந்தவர். ஜேம்ஸ் நீல்ங்கிறவர். அவர் வந்து 1857 பேரெழுச்சியின் போது கான்பூர்ல வந்து படுகொலை என்று அழைக்கப்படும் சம்பவத்துல வந்து நிறைய ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் வந்து கொன்றுறாங்க. இதுக்கு அஞ்சு தீர்க்கும் வகையில நீல் கொடூரமாக நடந்து கொண்டார். பின்னர் நீல் வந்து இந்திய வீரர் ஒருவரால வந்து நீலை வந்து கொன்றுறாங்க. சென்னை மவுண்ட் ரோட்ல வந்து ஆங்கிலேயர் அவருக்கு வந்து ஒரு சிலை வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது இந்தியர்கள் உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை என கருதிய தேசியவாதிகள் சென்னையில வந்து நிறைய போராட்டங்களை மேற்கொள்றாங்க. 1937 ராஜாஜியோட தலைமையில காங்கிரஸ் கட்சி அமைத்திருந்த போது இந்த சிலை வந்து அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்துக்கு இதை கொண்டு போயிடுறாங்க. ஜேம்ஸ் நீல்ங்கிறவர் ஒரு ஆங்கிலேயர். அவர் துப்பாக்கி ஏந்தின மாதிரி ஒரு காலாட்படை வீரர். அந்த சிலையை வைக்கணும்னு ஆங்கிலேயர் நினைக்கும் போது அதை வந்து எதிர்த்து அருங்காட்சியகத்துக்கு கொண்டு போக வச்சிடுறாங்க மக்கள். இப்போ சைமன் குழு பார்த்துட்டா சைமன் குழு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சட்ட மறுப்பு இயக்கம். பூரண சுயராஜ்யத்தை நோக்கி 1929 லாகூர்ல காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பூரண சுயராஜ்யம் அப்படிங்கிறத இலக்கா வச்சு 1930 ஜனவரி 26 ராவி நதியோட கரையில சுதந்திரம் அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு தேசிய கொடியை வந்து ஏற்றுறாரு. 1930 ஜனவரி 26. எப்ப நம்ம சுதந்திரம் வாங்கினது 1947 ஆகஸ்ட் 15. ஆனா 1930லயே ஜனவரி 26 நேரு என்ன பண்றாருன்னா நம்ம தேசிய கொடியை ஏற்றுறாரு. இப்போ ஒரு நிகழ்வு நடக்குது, ரொம்ப முக்கியமான நிகழ்வு, உப்பு சத்தியாகிரகம். நம்ம ஏற்கனவே பார்த்த உப்பு சத்தியாகிரகம். இப்ப வேதாரண்யத்தை தமிழ்நாட்டில் நடக்கிற உப்பு சத்தியாகிரகத்தை வந்து பார்க்க போறோம். 1930 ஏப்ரல் 13 திருச்சிராப்பள்ளியிலிருந்து தொடங்கி ஏப்ரல் 28 தஞ்சாவூர் மாவட்டத்தின் வேதாரண்யத்தை அடைஞ்சது. அப்ப கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகையில் சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் வந்து பாட்டு பாடுறாரு. அவருடைய பாடல் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ வேதாரண்யத்துக்கு போனோடனே ராஜாஜி தலைமையில 12 தொண்டர்கள் வந்து உப்பு சட்டத்தை மீறி உப்பு அள்ளினாங்க. அதுல வந்து உப்பு சட்டத்தை மீறியதுக்காக ராஜாஜியை கைது பண்ணிடுறாங்க. TSS ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், C சுவாமிநாதர் மற்றும் K சந்தானம் இவங்க எல்லாம் வேதாரண்யத்தை வந்து உப்பு சத்தியாகிரகத்துல பங்கேற்ற முக்கிய தலைவர்களா கருதப்படுறாங்க. உப்பு சத்தியாகிரகம் ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம போன லெசன்லயே. இதுல வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனாருடைய பாடல் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ராஜாஜியை கைது பண்ணிட்டாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்ன அடுத்து என்ன பாக்குறோம்னா, தமிழக மாவட்டங்கள் இந்த போராட்டம்லாம் எப்படி பரவுச்சு அப்படின்னா, டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ் இவங்கெல்லாம் சென்னைக்கு அருகில உதயவனம்ங்கிற இடத்துல வந்து ஒரு முகாம் அமைக்கிறாங்க. ஆனா அங்க வந்து காவல்துறையால அவங்க கைது செய்யப்படுறாங்க. இந்த நிகழ்வு சென்னையில வந்து கடையெடுப்புக்கு வழிகோருது. 1930 ஏப்ரல் 27 திருவல்லிக்கேணியிலையும் ஒரு மோதல் ஏற்படுது. அதுல 3 மணி நேரம் நடைபெற்ற மோதல்ல 3 நபர்கள் வந்து உயிரிழந்துடுறாங்க. ராமேஸ்வரத்துல உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் எல்லாம் கைது பண்ணிடுறாங்க. மாகாணம் முழுவதிலும் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். பெண்கள் மிகுந்த ஆர்வத்தோட பங்கேற்கிறாங்க. உப்பு சட்டத்தை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி ஆவார். இது ரொம்ப முக்கியம். உப்பு சட்டத்தை மீறி ஃபர்ஸ்ட் யார வந்து அபராதம் கட்டியதுன்னா ருக்மணி லட்சுமிபதி. இந்த இயக்கத்தை நசுக்க காவல்துறை கொடுமையான படையை பயன்படுத்தியது. 1932 ஜனவரி 26 பரவலாக ஆர்யா என அழைக்கப்பட்ட பாஷ்யம்ங்கிற ஒரு பேர் தான் ஆர்யா. அவர் என்ன பண்றாருன்னா புனித ஜார்ஜ் கோட்டையோடைய உச்சியில வந்து நம்ம தேசிய கொடியை ஏற்றிடுறாரு. 1930 ஜனவரி 26 நேரு
32 ஜனவரி 26 ஆரியா பாஷ்யம். ஆரியா சூர்யா நினைச்சாங்க, ஆரியா பாஷ்யம். இவர் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில. நம்மாளு நேரு எங்க பண்றாரு, ராவி நதிக்கரையில ஏத்துறாரு தேசிய கொடிய. இப்போ திருப்பூர் குமரன், இப்போ யார் உள்ள வரான்னா திருப்பூர் குமரன் வராது. 1932 ஜனவரி 11 திருப்பூர் குமரன் என்ன பண்றாரு, தேசிய கொடி நம்ம பார்த்திருப்போம், நிறைய படிச்சிருப்போம். தேசிய கொடியை ஏந்திக்கிட்டு பாட்டு படிச்சுட்டே போறாரு. அவர் சாகும் தருவாயிலையும் தேசிய கொடியை உடல. அதனால அவருக்கு பேர் கொடிகாத்த குமரன், நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்ப முதல் காங்கிரஸ் அமைச்சரவை எப்படின்னா 1937 காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றுருச்சு, நீதி கட்சி தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்போ அதனால காங்கிரஸ் வெற்றி பெற்றதுனால மக்களிடையே அது பெற்ற செல்வாக்கு இது காட்டுது இந்த வெற்றி. சென்னையில ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தார். அவர் வந்து மது விலக்க வந்து பரிசோதனை முயற்சியாக சேலத்துல அறிமுகம் செய்தார். மது விலக்குன்னு அப்ப வந்து இப்ப வரைக்கும் சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஆனா நடைமுறைப்படுத்தின பாடு இல்லை. இதன் மூலம் ஏற்படும் அதனால நமக்கு வருவாய் இழப்பு வருது இல்லையா, அதை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார். இப்ப டாக்ஸ் கட்டுறோம்ல நம்ம ஜிஎஸ்டி, ஸ்டேட் அதுலயும் ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு கட்டுறோம்ல, அதை அப்பவே கொண்டு வந்திருக்கிறார் ராஜாஜி. தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவையை கலந்தாலோசிக்காமல் ஆங்கில அரசு என்ன பண்ணுதுன்னா 2ஆம் உலக போரை ஈடுபடுத்தினால காங்கிரஸ் அமைச்சரவை என்ன பண்ணிடுச்சு, ராஜினாமாவே பண்ணிடுச்சு. ராஜாஜியை விட்டுருந்தா கூட மதுவிலக்கு அப்பவே அமல்படுத்திருப்பாரு, இந்த அளவுக்கு நாடு சீரழிஞ்சிருக்காது. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆங்கிலேயர் வந்து அடக்குமுறை பண்ணி இது பண்ணிட்டாங்க. இப்போ இந்தி எதிர்ப்பு போராட்டம் இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். இந்தி எதிர்ப்பு போராட்டம் பள்ளிகள்ல வந்து இந்தி மொழி வந்து கட்டாய பாடமா அறிமுகம் செய்யப்பட்டது. இது ராஜாஜி மேற்கொள்ளப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கையாகும். தமிழ் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் அது தீங்கு விளைவிச்சிரும். இன்னும் நம்ம எதிர்த்துட்டே தான் இருக்கிறோம். அதாவது நம்மளும் வளர மாட்டேங்கிறோம், வளர்றவனையும் வளர விடாம தடை பண்ணியிருக்கோம் இந்த இந்திய எதிர்ப்புனால. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட கூட்டமைப்பும் முஸ்லீம் லீக்கு ஆதரவளித்தனர். தாளமுத்து மற்றும் நடராஜனுங்கிற 2 ஆர்வமிக்க போராட்டக்காரர்கள் வந்து சிறையில வந்து இறந்து போயிடுறாங்க. எதனால, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு போனதுனால. அப்போ ஒரு ஊர்வலத்தில் நடத்த திட்டமிடுறாங்க. அதுல வந்து பெரியார் உட்பட 1600 போராட்டக்காரர்களை கைது பண்ணிடுறாங்க. காங்கிரஸ் அரசு வந்து என்ன செய்து, பதவி விலகியதை தொடர்ந்து நிர்வாகத்தை கைக்கொண்ட சென்னை மாகாண ஆளுநர் இந்தி கட்டாய பாடம் அப்படின்னு சொல்றது வந்து நீக்கிட்டாங்க. சோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படியே போயிருச்சு. இப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8 வந்து வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காந்தியடிகள் என்ன சொல்றாரு, செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற முழக்கத்தை எந்த போராட்டத்துல சொல்றாரு, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல சொல்றாரு. அப்போ ஒட்டுமொத்த தலைவர்களும் காங்கிரஸ் தலைவர்களும் ஒரே நாள்ல ஒரே இரவுல எல்லாரையும் குண்டு கட்ட தூக்கிட்டான். கருணாநிதி தூக்குனாங்களோ அதே மாதிரி தூக்கிட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் காவலர்கள் உள்ளூர் தலைவர்களுடைய பெயர் பட்டியலை வைத்துக்கொண்டு எல்லாரையும் இப்படி சுள்ளதிக்கு போடு, இவங்க எல்லாம் அடங்கவே மாட்டாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிடுவோம்ட்டு எல்லாரையும் போடுறாங்க. அப்ப நம்மால் காமராஜர் இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா ரயிலை விட்டு இறங்கியதும் அவரை கைது பண்ணிடுறாங்க. பம்பாயில இருந்து அவர் வந்துட்டு இருக்காரு. இதை பார்த்தாரு காமராஜ், என்னடா நாட்டுல என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல, நான் இப்பதான்டா பம்பாயில இருந்து வரேன், என்னைய போய் கைது பண்ணிட்டீங்களே அப்படின்னு நினைக்கிறார். காவல்துறையினர் கண்கள்ல படாம அவர் என்ன பண்றாருன்னா அரக்கோணத்திலேயே என்ன பண்றாரு, இறங்கிட்டாரு. இறங்கிட்டு அவர் தலைமறைவாகி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல மக்களை திரட்டும் பணியை வந்து காமராஜர் மேற்கொள்றாரு. இப்போ தீராத மக்கள் இயக்கம் என்ன அப்படின்னா, இந்த இயக்கத்துல வந்து சமூகத்துடைய அனைத்து பிரிவினரும் பங்கேற்றனர், எல்லாருமே பங்கேற்றாங்க. பக்கிங்காம், கர்நாடிக் மில், சென்னை துறைமுகம், சென்னை மாநகராட்சி, மின்சார டிராம் போக்குவரத்து, எல்லா இடங்கள்லயும் தொழிலாளர்கள் போராட்டங்கள்ல ஆண்கள், பெண்கள், இராணுவத்தில் உள்ளவங்க எல்லாருமே வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல பங்கேற்றாங்க. ஆனா அவங்களெல்லாம் இரக்கமற்ற முறையில வந்து இந்த பழைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுல நல்லா தெரியும். அந்த ஷூவை நக்க சொல்லுவாங்க, அப்படியே மிதிக்கிறது, இதெல்லாம் நல்லா அப்படியே தத்ரூபமா காட்டியிருப்பாங்க. இப்போ ராயல் இந்திய கப்பற்படை புரட்சி, இங்கிலாந்துல புதிதாக ஆட்சி பொறுப்பேற்ற தொழிலாளர் கட்சி, அரசு தொடங்கிய பேச்சுவார்த்தைகளும் இந்திய விடுதலைக்கு வழிகொலின. இதுல என்ன சோகம் அப்படின்னா, நம்ம இந்தியாவை பாகிஸ்தானோட வாங்கிடலாம்னு நினைச்சோம். ஆனா இந்தியா தனியா போயிடுச்சு, பாகிஸ்தான் தனியா போயிடுச்சு. சரியா, அது ஏற்கனவே நம்ம 8வது பாடத்துல காந்தி காலகட்டத்திலேயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதுல நம்ம ரீகாப் எதுல இருந்து பார்க்கணும், சுதேசி இயக்கம் பார்த்துட்டோம்.
ஆஷ் கொலை வரைக்கும் அன்னிபெசன்ட் அம்மையாருடைய பிராமணர் அல்லாதவர் இருக்கும்போது பார்க்கணும். இப்ப தென்னிந்திய நிலவுரிமை சங்கத்துல என்ன ஏற்படுத்துறாங்க அப்படின்னா, பிராமணர் அல்லாதோர் வந்து விக்டோரியா பொது அரங்குல தென்னிந்திய நல உரிமை சங்கங்கிற அமைப்பை ஏற்படுத்திடுறாங்க. நீதி கட்சி வருது. அதுல சுப்புராயல் வந்து முதலாவது முதலமைச்சர், பனகலரசர் வந்து அமைச்சரவையை ஏற்படுத்துறாரு. ரவுலட் சட்டம், அது கருப்பு சட்டம்னு சொல்றாரு. அதை எதிர்த்து மெரினா கடற்கரையில வந்து கடையடைப்பு, வேலை நிறுத்தம் எல்லாம் மெரினா கடற்கரையில நடக்குது. அடுத்து சென்னை சத்தியாகிரக சபை, அதை பாக்குறோம். இதுல வந்து ஜார்ஜ் ஜோசப் பாக்குறோம். அவர் வந்து கேரளாக்காரரு, மதுரையில இருந்ததுனால அவருக்கு பேரு ரோசாப்பு துறை. கிளாபத் இயக்கம் மௌலானா ஷவுகத் அலி அவங்க தலைமையில ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து ஈரோட்ல ஈவேரா, அப்புறம் வந்து யாகுப் ஹசன் வந்து சென்னையில தலைமை ஏற்கிறாரு. அடுத்து ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசர் என்ன பண்றாரு, வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ மக்கள் என்ன பண்றாங்க, அதை எதிர்த்துறாங்க. சௌரி சௌரா நிகழ்ச்சி இதெல்லாம் அவங்க தடை பண்ணிடுது. அடுத்து ஒத்துழையாமை இயக்கத்தை விளக்கிக்கிறாங்க. அடுத்து 2 மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதோர் 2 பிரிவினர் இருக்கிறாங்க. சுப்பராயனுடைய அமைச்சரவை 1930 கலைக்கப்படுது. அடுத்து சைமனுக்குள்ள ஜான் தவன், இதுக்கு இடையில நீல் சிலையை வந்து அகற்றிடுறாங்க. கான்பூர் படுகொலை என்று அழைக்கப்படும் இந்த சம்பவத்துக்கு கான்பூர் படுகொலைன்னு சொல்லி சொல்றாங்க. அதை என்ன பண்ணுறாங்க, நீர் சிலையை கொண்டு போய் அருங்காட்சியகத்துல வச்சிடுறாங்க. சைமன் குழுக்கு எதிராக கொடி காட்டுறாங்க. அடுத்து நேரு வந்து 1930 ஜனவரி 26 தேசிய கொடி ஏத்துறாரு. உப்பு சத்தியாகிரகம், வேதாரண்யத்துறை உப்பு சத்தியாகிரகத்தை யார் கொண்டு போறா, நாமக்கல் ராமலிங்கனார். அதுல கலந்துகிட்டவங்க TSS ராஜன், திருமதி ருக்மணி லட்சுமிபதி, சர்தார் வேதரத்தினம், ஸ்ரீ சாமிநாதன் மற்றும் சந்தானம், இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. அடுத்து தமிழகத்துல பரவல அந்த போராட்டம் சென்னையில எங்க நடக்குது, உதயவனத்துல நடக்குது. அடுத்து திருவல்லிக்கேணியிலையும் காவல்துறையோட மோதல் ஏற்பட்டு நிறைய பேர் உயிரிழந்துடுறாங்க. இதுல ஆர்யா என்ற பாஷ்யம் அவர் என்ன பண்றாரு, செங்கோட்டையில போய் 1932 ஜனவரி 26 கொடியை ஏத்திடுறாரு. திருப்பூர் குமரன் 32 ஜனவரி 11 அவர் வந்து இறந்துடுறாரு. அடுத்து ராஜாஜி மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டம், இதெல்லாம் ராஜாஜி அவரை அமைச்சரவையிலிருந்து தூக்கிடுது. நம்மால் காமராஜர் வராரு. அவர் என்ன பண்றாரு, வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை தலைமையேற்று நடத்துறாரு. அடுத்து பக்கிங்காம், கர்நாடிக் மில், சென்னை திரும்பி எல்லா இடத்துலையும் எல்லா விதமான மக்களும் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துக்கு எதிராக வந்து என்ன செய்றாங்க, பங்கேற்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த லெசன் முடிஞ்சது. புக் பேக்ஸ் பார்த்துடலாமா? புக் பேக்ல என்ன கொடுத்துருக்காங்க, சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார், பி ரங்கையா, பார்த்தோம் இல்லையா? அடுத்து இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது, 1000 விளக்கு. 1000 விளக்குக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம், ரொம்ப ரொம்ப முக்கியம் இது, மக்கீஸ் தோட்டம். 2வது மாநாடு யாரு, தாத்தா ஞாபகம் சொல்லிருக்கேன், தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில 1886 நடைபெற்றது. 3வது 1887 1000 விளக்கு மக்கீஸ் தோட்டத்துல. 1885 முதல் மாநாடு பம்பாயில. ஒரு கொஸ்டின் படிக்கும் போது அது தொடர்புடைய மற்றதையும் சேர்த்து படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். எந்த கேள்வி கேட்பாங்களோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து அதிநவீன வசதிகள் கூடிய ரயிலில் அடிமையிலாக இருப்பதை விட சுதந்திரத்தின் கூடிய மாட்டு வண்டியை சிறந்ததுன்னு சொன்னவங்க யாரு, அன்னி பெசன்ட். சுயராஜ்யவாதி யார், எஸ் சத்தியமூர்த்தி. சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார், டி பிரகாசம். இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பட்டது, சேலத்துல நடத்தப்பட்டது, யாரு, ஈவேரா. அடுத்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் பணியமர்த்தப்பட்ட முதல் இந்திய நீதிபதி டி முத்துசாமி. பாரத மாதா சங்கம்ங்கிற ரகசிய அமைப்பை நீலகண்ட பிரம்மச்சாரி தொடங்கினார். சென்னையில் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் பி வாடியா. சென்னையில் முதலாவது காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி. யாகுப் ஹசன் முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை உருவாக்கியவர் ஆவார். 1932 ஜனவரி 26 பாஷ்யம், அவருக்கு இன்னொரு பேரு ஆரியா, சூர்யான்னு போட்டுறாதீங்க, ஆரியா. புனித ஜார்ஜ் கோட்டையில் உச்சியில வந்து தேசிய கொடியை ஏற்றினார். அடுத்து சரியான குற்றை தேர்ந்தெடுக்கவும் பாருங்க, இதுதான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். சென்னை வாசிகள் சங்கம் 1852 ஏற்படுத்தப்பட்டது, சரி. அடுத்து தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்திரன்
1891 தொடங்கப்பட்டது. சரிதானே? குடிமைப்பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கூறியது. இல்ல, இங்கிலாந்துலயும் நடத்தணும்னு சொல்லுச்சு. அடுத்து V.S. சீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி. அவர் மிதவாதி. அவரை கொண்டு போய் தேசியவாதின்னு போட்டாங்க. அப்ப 1, 2 மட்டும்தான் சரி. சரியா? அடுத்து பாருங்க, ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை. முஸ்லிம் லீக்கை சார்ந்த யாகூப் ஹசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார். ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்படவில்லை. அப்ப இதுல எது சரினா, ஒத்துழையாமை இயக்கத்துல தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. இல்ல, தொழிலாளர்கள், பெண்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்திருக்கோம் ஒத்துழையாமை இயக்கத்துல. முஸ்லிம் லீக்கை சார்ந்த யாகூப் ஹசனுடன் ராஜாஜி நெருக்கமாக தொடர்பு கொண்டிருந்தார். அது மட்டும்தான் சரி. அடுத்து பொறுத்துக்க பாருங்க, சென்னை வாசிகள் சங்கம் அது சித்திரவதை ஆணையத்துக்கு தொடர்பா வந்ததா. ஈவேரா அவரை வைக்கம் வீரன்னு சொல்றோம். S.N. சோமையாஜுலு நீல் சிலையை அகற்றுறதுல வந்தார் அவரு. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். தாளமுத்து இந்தி எதிர்ப்பு போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பங்கேற்றவர் தாளமுத்து, நடராஜன் 2 பேர் பார்த்தோம் இல்லையா? அவ்வளவுதான். டோட்டலா பார்த்தோம்னா இப்ப நம்ம ஓரளவுக்கு இந்த போராட்டங்கள், தேசிய காலகட்டம் இதுவரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அழகு 5 to 10 வரைக்கும் பார்த்துட்டோம். இது எல்லாமே விடுதலை போராட்டத்தினுடைய பங்கு. இப்போ முதல் லெசன் எடுத்துக்கிட்டோம்னா 5வது யூனிட் எடுத்தோம்னா 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்தங்கள், 19ஆம் நூற்றாண்டில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பத்தினது. அடுத்து பார்த்தோம்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிராக என்ன கிளர்ச்சிகள்னு பார்த்தோம் 6வது பாடம். 7வது பாடம் பார்த்தோம்னா காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசிய இயக்கங்களையும் பார்த்தோம். 8வது பாடம் பார்த்தோம்னா காந்திய காலகட்டம் பார்த்தோம். 9வது பாடம் காந்திய காலகட்டத்துல நம்ம இந்த புரட்சிகள்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். வெள்ளையனை வெளியேறியக்கம்னா என்ன, கிளாபத் இயக்கம்னா என்ன, சைமன் குழுனா என்ன, அதெல்லாம். அப்புறம் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். கடைசி படம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் நம்ம பார்த்துட்டோம். சரியா? இது எல்லாமே புரட்சிகள் எப்படி நம்ம விடுதலை நோக்கத்துக்கு போனோம் அப்படிங்கிறத பத்தியான கருத்துக்கள் தெளிவா கொடுத்துருக்குறாங்க. இறுதியில நம்மளுடைய விடுதலை இனி நம்ம 10th பார்க்க வேண்டியது ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய லெசன்ல உலக போர்கள் இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேயா? இந்த லெசன்ல ஏதாவது டவுட் இருக்குதா? ரொம்ப ஈஸி தான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸை திரும்ப 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 படிச்சுக்கணும். ஒரு கிளான்ஸ் வேணா பாத்துடலாமா? சென்னை வாசிகள் சங்கம் அதை பாக்குறப்ப நம்ம கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார் இவங்கதான். இது வணிகர்களால் ஏற்படுத்தப்பட்டது. ஆனா அது என்ன ஆகல, செயல்பாட்டுக்கு வரல. அடுத்து பத்திரிகைகள் பாக்குறப்ப இந்து பத்திரிகை பார்த்தோம். இந்து பத்திரிகை எப்படி பருவ இதழா இருந்து திருப்பி நாளிதழா மாறுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். சென்னை மகாஜன சபை பார்த்தோம். அது யார் யாரும் எங்க ஏற்படுத்தினாங்கன்னு பார்த்தோம். அடுத்து மிதவாத கூட்டம், 3 தேசிய காங்கிரஸ் மாநாடுகள். மறுபடியும் சொல்றேன், அது ரொம்ப முக்கியம். யார் யார் தலைமைங்கிறத பார்த்துக்கணும். அப்புறம் வஉசியோட புரட்சி தமிழ்நாட்டுல, அந்த காளியாவும் லாவோவும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். கோரல் நூற்பாலை புரட்சி. அடுத்து இந்தியா விஜயா, சூரியோதயம், இதெல்லாம் பாண்டிச்சேரியிலிருந்து பாரதியார் எழுதின நாளிதழ்கள். சரியா? அடுத்து ஆஷோடைய கொலை பார்க்குறோம். அன்னிபெசன்ட் அம்மையார் 2 நூல்கள் எழுதியிருக்காங்க. என்ன நூல்கள்? விடுதலை பெற இந்தியா எப்படி துயர்ச்சது, இந்தியா ஒரு தேசம்ங்கிற 2 நூல் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான பத்திரிகை நியூ இந்தியா, காமன்வெல்த். அவங்களுடைய முக்கியமான கூற்று என்னது? அதிநவீன வசதிகள் கூடிய ரயில் அடிமையில இருப்பதை விட சுதந்திரக்கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது. சென்னை திராவிட கழகம், அதுதான் பின்னாடி என்னாச்சு, தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு மாறுச்சு. அடுத்து நீதி கட்சியில முதலமைச்சர் யாரு? சுப்பராயலு. அமைச்சர் யாரு? பனகல் அரசர். ரவுலட் சட்டம் எதிர்ப்பு, அது கருப்பு சட்டம் சொல்றாங்க.
அடுத்து ஜார்ஜ் ஜோசப், அவர் வந்து மதுரையில வாழ்ந்தவர். அவருக்கு பேர் ரோசாப்பூ துரை. அடுத்து கிலாபத் இயக்கம் மௌலானா ஷவுக்கத் அலியால் ஆரம்பிக்கப்பட்டது. சேலத்துல பெரியார் கொண்டு வந்தது. சென்னையில யாகூப் ஹசன் அவர் கொண்டு வந்தது. அடுத்து வேல்ஸ் இளவரசருடைய வருகையை புறக்கணிச்சாங்க. சௌரி சௌரா நிகழ்வு பார்க்குறோம். அடுத்து சுயராஜ்ய கட்சி நீதி கட்சியில எல்லாம் 2 போட்டி நடைபெறுது. அதுல சுப்ராயன் ஆட்சிக்கு வராரு. ஆனா ரொம்ப காலம் அவர் என்ன செய்யல, ஆட்சி நடத்தல. சர் ஜான் அவருடைய தலைமையில நடைபெறுது. சைமன் குழு புறக்கணிப்பு போராட்டம். அடுத்து பூரண சுயராஜ்யம். நேரு 1930 ஜனவரி 26 இப்ப என்ன பண்றாரு, ராவி நதிக்கரையில கொடியேற்றிடுறாரு. உப்பு சத்தியாகிரகம் பார்க்குறோம். அது வந்து ராமலிங்கனார் கத்தியின்றி ரத்தமின்றி பாடி போறாரு. அடுத்து உதயவனத்துல என்ன பண்றாங்க, டி பிரகாசம், கே நாகேஸ்வர ராவ். டி பிரகாசம் மட்டும்தான் புக் பேக்ல பார்த்துருப்போம். கே நாகேஸ்வர ராவும் இருக்காரு இதுல. அவங்க உதயவனத்துல போராடுறாங்க. திருவல்லிக்கேணியில என்ன ஆகுது, காவல்துறையினோட போராட்டம் நடைபெறுது. ஆர்யா என்ற பாஷ்யம், அவர் தான் 1932 ஜனவரி 26 என்ன பண்றாரு, ஜார்ஜ் கோட்டையில கொடியேற்றுறாரு. திருப்பூர் குமரன் 1932 ஜனவரி 11 அவருடைய இது பார்க்குறோம். ராஜாஜி இந்திய எதிர்ப்புக்கும் போராடுறாரு, மதுவிலக்குக்கும் போராடுறாரு. இந்திய எதிர்ப்புல முக்கியமானவங்க தாளமுத்து மற்றும் நடராஜன். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல எல்லாரும் தூக்கி ஆங்கிலேயர் உள்ள வச்சிடுறாங்க. மிஞ்சினது காமராஜர் மட்டும்தான். ஏன்னா அவர் பம்பாயிலிருந்து அரக்கோணம் வந்தவர். அரக்கோணத்துல இறங்கி அவர் ஓடி போய் மக்களை வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு எதிராக திரட்டுறாரு. இவ்வளவுதான் இந்த பாடம். ஓகே, கிளாஸ் புரிஞ்சுதா? இதுல வந்து மேக்சிமம் நம்ம பார்க்கக்கூடியது இந்த பத்திரிகைகள், அதனுடைய ஆண்டுகள், அது தேசிய இதழ் எப்படி வந்து இதெல்லாம் மாறுச்சு, இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா இந்த கூற்று காரணம் இந்த மாதிரி கேள்விகளை வந்து நம்ம பதிலளிக்க வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது இந்த கூற்று காரணம் இதுலதான். அப்புறம் 1 சரி 2 தவறு, 1 2 சரி, கூற்றுக்கான சரியான விளக்கம், இதுல கவனம் செலுத்தினாலேயே நம்ம அதிகமாவே டெட்ல மார்க் எடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அவசரத்துல ஒரு பதற்றத்துல அந்த கொஸ்டின் வாசிக்கும் போது சரியா அதை நம்ம கவனிக்காம விடுறதுனாலதான் மேக்சிமம் டெட்ல வந்து இந்த பார்டர் மார்க் போறது எல்லாமே வந்து கவனமா கேள்வியை படிக்காம ஒரு பதற்றத்துல இதுதான் விடைங்கிறத அவசரப்பட்டு ஷேட் பண்றதுனால மட்டுமே நம்ம அதனால அந்த கூற்று காரணம் 1 சரி 2 சரி இதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து போட்டோம்னாலே மேக்சிமம் கேள்விகளுக்கு வந்து சரியான முறையில விடையளிக்கலாம். கிளாஸ் புரிஞ்சுதா? தேங்க்யூ.